26 ஒன்றும் திமுக வந்து பட்டா போட்டு கொடுத்துல. திமுகவோட வெற்றி விஜய் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை பொறுத்ததுன்னு தெளிவா சொல்றாரு. OMRல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா plots இப்ப just 11.99 lakh முதல் தையூர் OMR Right Angle Properties. Velamal Vidyalaya congratulates its class 10th and 12th CBSE toppers of 2025 for their outstanding performance. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. ஸ்டாலின் ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு, திமுக தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும்னார். குடும்ப கட்சியா மாறி போன ஒரு அரசியல் கட்சி வந்து நாங்க நிரந்தரமா தமிழ்நாட்டை திமுக ஆளும்னா நிரந்தரமா ஒரு குடும்ப ஆளுன்னு அர்த்தம். நிரந்தரமா ஆளுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, 26ல் நீங்க ஜெயிக்கிறதே வந்து ஈஸி கிடையாதுங்க, அது விஜய் எடுக்கிற ஸ்டாண்டுங்கன்னு அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லுது. இது திமுகவுக்கு வந்து கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. விஜய் கூட சிபிஎம்மோ விசிகாவோ போறாங்கன்னா அது மிகப்பெரிய அரசியல் முடிவாக இருக்கு. அன்னைக்கு விஜயகாந்த் எடுத்த தெளிவான அரசியல் கூட விஜயால் எடுக்க முடியல. விஜய் வெளியில வரவே பயப்படுறாரு. போலீஸ் ஒரு அனுமதி மறுத்தாங்கன்னா உடனே சரின்னு சொல்லிட்டு பவ்யமா ஒதுங்கிடுறாரு. பாஜகவும் அதிமுகவும் அவங்க கூட்டணி ஜெல்லாவில், 2 பேரும் சேர்ந்தாலும் அது விலங்கல, டேக் ஆஃபே ஆகலன்றது தெரியுது. அதனால எங்களை எப்படியாவது காப்பாற்றி SOS அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. விஜய் தரப்புலேருந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க. லவ்லையும் வார்லையும் அரசியலையும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். 26ல் திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு அதை நான் மறுக்கலை. நான் பிரகாசமாகவே இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் ரொம்ப டஃப்பாக அவங்க ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நாங்கள் சாதனை பண்ணிட்டோன்னு வந்து நின்னீங்கன்னா மக்களுக்கு வந்து அது கோவத்தை தான் ஏற்படுத்தும், எதிர்மறையான உணர்வை தான் ஏற்படுத்தும். இது மக்களை சீண்டி பார்க்குற வேலை. ஏன்னா பாமக வாக்கு வங்கியிலே ஒரு பெரிய சிதைவு ஏற்பட்டிருக்கு. விஜய் வருகைக்கு பிறகு அதில் ஒரு 20-25% வெளியில் போயிடுச்சுட்டாங்க. மீதம் இருக்கிறது இந்த சண்டையால் சந்திச்சிருக்கு. இது நாளைக்கு அப்பா பிள்ளைக்கு காம்ப்ரமைஸ் ஆனால் கூட அது என்னன்னு கேட்டலாம், இட்ஸ் லைக் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெட். ஸோ 2026க்கான அந்த தேர்தல் பரப்புரைகள் வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் அலைன்ஸ் டாக்ஸ்லையும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்படிங்கிறப்போ சமீபமாக சிபிஎம்மோட ஸ்டேட் செக்ரட்டரி திரு சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அதில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா, ஸ்டில் அலைன்ஸ் வந்து இந்த டாக்ஸ் வந்து போயிட்டே இருந்தாலும் விஜய் எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அது வந்து மாறும். விஜயோட பவர் வந்து இன்னும் அவர் வந்து நிரூபிக்கல, அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னு தெரியல. அதாங்க நேற்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு எடிஷன் பூரா வந்திருக்கு. அதில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் தமிழ் மாநில குழு சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு செயலாளர் பே சண்முகம் கொடுத்துருக்க பேட்டியில் அலைன்ஸை பற்றின கேள்வி, முதல் கேள்வியை 26 தேர்தலில் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, அதான் கேள்வி. ஏன்னா ஸ்டாலின் வந்து இப்பயே வந்து நமக்கு நாம அந்த காலத்தில் போன மாதிரி இப்போ ஓரணியில் தமிழகனும் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் போகிறாரு, டெப்டி சிஎம்மும் அவர் மகனும் போக ஆரம்பிச்சிட்டாரு. இதில் கூட்டணியில் 3 தேர்தல்களாக 6 ஆண்டுகளாக அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, 26 தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? ஏன்னா நாங்கள் தான் 26, 31, 36 ஜெயிப்போன்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கார். அந்த பின்புலத்தில் தான் இந்த கேள்வியை பார்க்கணும். அப்போ அவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு, எடுத்தடுப்பில் சாதாரணமான பதில் என்னவாக இருக்கும், உறுதி, 26ல் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி, திமுக வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லலை அவர். விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்றதை பொறுத்து தான் இதுன்றார். அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் விஜய் அந்த கூட்டணியில் சேர்ந்தார்னா போட்டி கடுமையாக இருக்குன்றார். அதுதான் இதில் மெசேஜ். 26 ஒன்றும் திமுக வந்து பட்டா போட்டு கொடுத்துல. திமுகவோட வெற்றி விஜய் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை பொறுத்ததுன்னு தெளிவாக சொல்கிறார். திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி அதை சொல்லுது. இது திமுகவுக்கு வந்து கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, மிக கடுமையான எச்சரிக்கை. அதை ஊடகங்கள் கடந்து போகின்றன. 24 மணி நேரமும் அதிமுக பாஜக விவகாரங்களே உள்விவகாரங்களே பேசி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஊடகங்கள், குறிப்பாக தொலைக்காட்சி சேனல்கள், உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் சூரியனே கீழே விழுந்தாலும் அதிமுக பாஜக உள்விவகாரத்தை பற்றி மட்டுமே பேசக்கூடிய தமிழ்நாட்டு செய்தி சேனல்கள் நேற்று ஒரு சேனலை தவிர வேறு யாரும் இதை எடுக்கலை. இதை பெருசுப்படுத்த வேண்டிய அளவுக்கு அவங்க பெருசுப்படுத்தலை. இதில் பெரிய மெசேஜ் என்னென்னா வந்து திமுக கூட்டணிக்குள்ளேருந்து முதல் முறையாக ஒரு குரல் வருது. 26ல் நாங்கள் 26, 31, 36ன்றதை தாண்டி ஸ்டாலின் ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு, திமுக தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும்னார். நிரந்தரன்ற வார்த்தை முதலமைச்சர், திராவிட பாரம்பரிய முதலமைச்சர் வாயிலேருந்து வருதுன்னா அது எத்தகைய ஒரு பகுத்தறிவுக்கு பொருத்தமான விஷயம் என்பதை நம்ம மக்களின் பார்வைக்கே விட்டு விடலாம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும்னு ஒரு பக்கம் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நிரந்தரமாக ஆளுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, 26ல் நீங்கள் ஜெயிக்கிறதே வந்து ஈஸி கிடையாதுங்க, அது விஜய் எடுக்கிற ஸ்டாண்டுங்கன்னு அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லுது. விஜய் தான் கிங் பென்னு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இது மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கையாகத்தான் நான் பார்க்க வேண்டும். இந்த பேட்டியை திமுக கண்டிப்பாக ரசிக்காது. ஏதாவது ஒரு ரூபத்தில் சிபிஎம்முக்கு எதிராக தன்னுடைய எதிர்வினையை திமுக ஆற்றும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இது அவருடைய ஒரு இந்த அலைன்ஸ்லேருந்து விடுபட்டு போகிறதுக்கான ஒரு சிக்னல்ஸ்னு வச்சுக்கலாமா சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை எங்கேயுமே பெருசாக இவங்க யாருமே ஹைலைட் பண்ணது கிடையாது. பட் இருந்த போதிலும் அலையன்ஸ்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அதுவும் விஜய் இருக்கக்கூடிய ஸ்டாண்டை வச்சு தான் இது மாறும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாரு. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது. இது திமுகவை சீண்டும்.
கண்டிப்பாக சீண்டும். ஆனால் இது எஸ்கேப் ஆக பார்க்குறாங்கன்னா நான் அப்படி பார்க்கல. ஏன்னா திமுக தன்னுடைய தோழமை கட்சிகளை வெளியில் பலரும் நினைத்து கொண்டிருப்பது மாதிரி ஒன்றும் சம மரியாதையுடன் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்துடன் நடத்துகிறதுன்னு நம்ம பார்க்க முடியாது. அதுவும் 26 கடந்த காலங்கள் கூட நடத்தியிருக்கலாம். 26 கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போங்கன்ற தொனியில் திமுக இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் விசிகா வந்து அதிக இடங்களை பெறுவோன்றாங்க, சிபிஎம் வந்து கூடுதல் இடங்களை பெறுவோன்றாங்க, காங்கிரஸும் அப்பப்போ முனகிற மாதிரி சத்தத்தை எழுப்புது. இதெல்லாம் வந்து திமுக கூட்டணியிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு சிபிஎம் போடக்கூடிய பாதையான்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு அப்படி தோணலை. ஆனால் அழுத்தம் கொடுக்குறாங்க. வெளியில் போக முடியாது. இவங்க எங்கே போவாங்க? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போக முடியாது. விஜய் கூட சிபிஎம்மோ விசிகாவோ போகிறாங்கன்னா அது மிகப்பெரிய அரசியல் முடிவாக இருக்கும். அதற்கு வாய்ப்பு குறைவு. அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா இது ஒரு கொள்கை கூட்டணி. சிபிஎம் மாநில குழு அந்த முடிவு எடுத்தாலும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய சிபிஎம் வந்து திமுகவுக்கு மிகவும் நெருக்கமானது. அவங்களுடைய நிர்பந்தத்தில் சிபிஎம் அத்தகைய முடிவுகள் எல்லாம் எடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். ஆன் தேர் ஓனே அவங்க எடுக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். நிச்சயமாக போக மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. 99% சிபிஎம் திமுக கூட்டணியை விட்டு 26 வெளியில் போகாதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் இந்த பேட்டி ரொம்ப முக்கியமான பேட்டி. இது வந்து கூட்டணியிலேருந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு அச்சாரமாக அவர் போடுறாருன்னு நான் நம்பலை. மாறா கூடுதல் இடங்களை பெறுவதற்கான அச்சாரமாக போடுறாரு. ஏன்னா கடந்த காலங்களிலேயே சிபிஎம் எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் திமுக இழிவுபடுத்திருக்கு. சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் வந்து மிக மோசமான அணுகுமுறையை தமிழ்நாடு அரசு கையாண்டது. ஒரு தொழிற்சங்கத்தை நியமித்தா அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறத தவிர வேறு எந்த வழியுமே அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு கிடையாது. சட்டத்தின் நிலைப்பாடு. ஆனால் சட்டத்தை மீறி அங்கீகாரம் கொடுக்க மறுக்கும்போது அவங்க நீதிமன்றத்தில் போய் போராடி தான் வாங்கினாங்க. அதையும் நம்ம கவனிக்கணும். சாம்சங் விவகாரத்தில் பல்ல கடிச்சுக்கிட்டு அவமானங்களை கடிச்சுக்கிட்டு தான் இந்த கூட்டணியில் தொடரணும்னு தான் அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் இப்போ சண்முகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் இருந்தபோது அவங்களுடைய மாநில குழு மாநாடு விழுப்புரத்தில் நடத்தும்போது அதுக்கு அனுமதி கொடுக்காம ரொம்ப நாள் இழுத்தடிச்சாங்க. மேடையிலேயே பாலகிருஷ்ணன் சொன்னார் இது சர்வாதிகார அரசு நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு வெளிப்படையாகவே குற்றம் சுமத்தினார். சிபிஎம்முக்கும் திமுகவுக்குமான உரசல் வந்து கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் வெளியில் அவங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவுன்னு நான் பார்க்குறேன். 1% வேணால் அந்த விஜய் ஆப்ஷன் இருக்கலாம். அதற்கும் வந்து அது விஜயோட அரசியல். அன்னைக்கு விஜயகாந்த் எடுத்த தெளிவான அரசியல் கூட விஜயால் எடுக்க முடியல. விஜய் வெளியில் வரவே பயப்படுறாரு, களத்துக்கு வரவே பயப்படுறாரு. போலீஸ் ஒரு அனுமதி மறுத்தாங்கன்னா உடனே சரின்னு சொல்லிட்டு பவ்யமாக ஒதுங்கிடுறாரு. நீங்கள் அரசியல் கட்சி நடத்தும் போது எல்லா நேரத்துக்கும் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் போராட்டங்களை நடத்தணும்னு அவசியம் கிடையாது. சட்டத்தை மீறியும் பல நேரங்களில் போராட்டம் நடத்தணும். நான் சொல்கிறது வன்முறை இல்லாத போராட்டங்களை சொல்கிறேன். ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்னு காந்திஜி சொன்னது என்ன? சட்டத்தை மீறுறதான். ஒரு துளி வன்முறை இல்லாமல் நீங்கள் போராட்டங்களை நடத்தலாம், சட்டத்தை மீறலாம். ஒரு தடவை கூட சட்டத்தை மீறாமல் அரசாங்கம் சொல்கிறது அப்படியே பவ்யமாக கையது கொண்டு மெய்யது பற்றி அப்படியே போகிறதுன்னு வாங்கல. அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கு இருக்காது, அரசாங்கமும் உங்களை பார்த்து பயப்படாது. இன்னைக்கு வீரியமாக ஒரு போராட்டத்தை கூட விஜயால் எடுக்க முடியல. ஆகவே சிபிஎம்முக்கு விஜயை பார்த்து ஒரு கவர்ச்சி இருப்பது உண்மைதான். ஆனால் விஜய் 2 விஷயம், விஜய்க்கு அந்த அரசியல் துணிச்சல் வரவில்லை என்பதும் சிபிஎம்மை திமுக கூட்டணியில் அட்டைபோல் ஒட்டி கொள்ள வைத்திருக்கிறது. சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம், ஒழிப்போம், டெங்கு மாதிரி கொசு மாதிரி அடித்து ஒழிப்போம்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். சொல்லிட்டு கேஸெல்லாம் வாங்கி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிற்குது. இந்தியா பூரா அவர் மேலே வழக்குகள் இருக்குது. ஏன் சனாதனத்தை எதிர்ப்பண்ணார் அவர்? அது ஏற்றத்தாழ்வை மட்டும் இல்லை, பிறப்பால் அது வந்து ஏற்றத்தாழ்வை கொடுக்குதுன்றதை தாண்டி அது நிரந்தரமானது, அதனால் அது எதிர்க்கிறோன்னாரு. அப்போ நிரந்தரமானதுன்ற கான்செப்டுக்கு சனாதனத்தை எதிர்ப்பண்ணிங்கன்னா நிரந்தரமாக திமுகவில் ஆளும் தமிழ்நாட்டில்ன்றது பகுத்தறிவுக்கு பொருத்தமான விஷயம் தானா? அது எப்படி நிரந்தரமாக திமுக தமிழ்நாட்டை ஆளும்? எப்படிங்க ஒரு கட்சி நிரந்தரமாக தமிழ்நாட்டை ஆள முடியும்? அதற்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதுவும் ஒரு அரசியல் கட்சி, அதுவும் குடும்ப கட்சியாக மாறி போன ஒரு அரசியல் கட்சி வந்து நாங்கள் நிரந்தரமாக தமிழ்நாட்டை திமுக ஆளுன்னா நிரந்தரமாக ஒரு குடும்ப ஆளுன்னு அர்த்தம் இல்லையா? அதோட அர்த்தம் என்ன டீப்பாக பார்த்தீங்கன்னா அதோட உட்பொருள் என்ன? திமுக அடிப்படையில் ஒரு குடும்ப கட்சி. அப்போ தமிழ்நாட்டை ஒரு குடும்பம் நிரந்தரமாக ஆளும். மன்னராட்சி நீங்கள் சொல்கிறீங்க, மன்னராட்சி கூட நிரந்தரம் கிடையாதுங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. தோன்றியது அத்தனையும் அழியும் பூமியில், சூரியன் உட்பட. இது கண்டிப்பாக திமுக கூட்டணிக்குள்ள சிபிஎம் மீது திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த கடுப்புணர்ச்சியை மேலும் அதிகரிக்கும். 2016 வந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி அது எந்த பெயரிட்டு அழைத்தாலும் மக்கள் நல கூட்டணியோ அல்லது 3வது அணியோ, அது திமுக அதிமுக அல்லாத அணியை நம்ம 3வது அணின்னு சொல்கிறோம். ஒரு சீமானையோ ஒரு விஜயையோ நம்ம சொல்லலை. திமுக அதிமுக அல்லாத அணி எல்லாத்தையுமே நம்ம வந்து 3வது அணின்னு பொத்தாம்பொதுவாக வந்து சொல்ல முடியாது. திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் போகிற மதச்சார்பற்ற கட்சிகளை தான் 3வது அணின்னு சொல்ல முடியும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்த்தா ஆல்ரெடி 3வது அணி இருக்குது. 3வது அணி 4வது அணி எல்லாம் இருக்குது. சீமான் 3வது அணி, விஜய் 4வது அணி. அது அல்ல. உண்மையான 3வது அணி என்பது திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுகிற மதசார்பற்ற கட்சிகள், ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸ். அவங்க தான். திமுகவும் வேணாம் பிஜேபியும் வேணான்னு சொல்லக்கூடிய கட்சிகள் தான் 3வது அணி. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த கட்சிகள் எல்லாம் எவ்வளவு முணுமுணுத்தாலும்
எவ்வளவுதான் வந்து அவர்களுக்கு வந்து வருத்தங்களும் கோபங்களும் இருந்தாலும் இந்த கட்சிகள் எஸ்பெஷலி சிபிஎம் அண்ட் விசிகா இந்த பேக்ரவுண்டில் தான் சண்முகத்தோட பேட்டியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் ஸ்டில் விஜய் அவங்க சைடில் இருந்து இப்போ நயனா நாகேந்திரன் கூட நடுவில் சில ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தார், விஜய் வந்து எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி அவங்க சைட்லேருந்து நாங்கள் வந்து கொள்கை எதிரிகள் கூடவும் சரி கூட்டணியெலாம் வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக விஜய் சைட்லேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்களே சார். பாஜகவும் அதிமுகவும் அவங்க கூட்டணி ஜெல் ஆகலை, 2 பேரும் சேர்ந்தாலும் அது விளங்கலை, டேக் ஆஃபே ஆகலைன்றது தெரியுது. அதனால் எங்களை எப்படியாவது காப்பாற்றிரு SOS அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. விஜய் தரப்புலேருந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த லவ்லேயும் வார்லேயும் அரசியல்லையும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து நீங்கள் ப்ரப்போசல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எதிர் சைட்லேருந்து ரிஜெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு கட்டத்தில் அக்செப்டன்ஸ்னு அர்த்தம். லவ்லேயும் பாலிட்டிக்ஸ்லேயும் எஸ்ன்னா நோன்னா எஸ்ன்னு ஒரு சொல்லாடல் உண்டு. இது அப்படி இருக்குமான்றதை பொறுத்திருந்தா பார்க்கணும். இது ஒன் சைடு லவா அல்லது டபுள் சைடு லவா, கனிய ஆரம்பிச்சிடுச்சா? அதாவது வந்து தடி கொண்டு அடித்து கனியை வைக்க முடியாது, தானாக கனியணும். ஆனால் கரப்பார கரைச்சா கல்லும் கரியும். வாய்ப்பு குறைவு, அறவே ஒதுக்கி தள்ள முடியாது. ஓகே சார், கம்மிங் டு ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி. ஸோ சலசலப்புகள் ஏடிஎம்கே பிஜேபிக்கு கூட்டணி சேர்ந்த பிறகும் இருந்துகிட்டே இருக்குது. முருகா பக்தர் மாநாடுகளில் பெரியார் அண்ணாவை பற்றி அந்த விமர்சனங்களை வந்து இவங்க பேசினதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல சலசலப்புகள் கட்சிக்குள்ளே வந்து எழுந்துகிட்டே இருக்குது. அது இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, மாறா ஏடிஎம்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இது நிலைக்குமா சார் இந்த கூட்டணி நிலைக்கும். ஆனால் விளங்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வேறு. நிலைக்கும், அது விளங்குமான்றது தான் இப்போ முக்கியமான கொஸ்டின். 6 மாதத்துக்குள்ளே இவங்க போக்கை மாற்றிக்கலான்னு அது விளங்காது. பிகாஸ் ஸ்டாலின் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு அதிர்ஷ்டம் துணை நின்று கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளும் அவருக்கு துணை போகின்றன, அதிர்ஷ்டமும் அவருக்கு துணை போகிறது. அதனால் ஸ்டாலினுக்கு வந்து அதிர்ஷ்டம் கூட இருக்கிறதால இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாது. ஜெல் ஆகலைன்னா ஆபத்து அதிமுக பாஜகவுக்கு, லாபம் திமுகவுக்கு. ஆனால் ஒருவேளை அதிமுக பாஜகவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அமித்ஷா கண்டமேனிக்கு பேசுகிறது, அண்ணாமலை பேசுகிறதுலாம் இல்லாமல் அதிமுகவோட சுயமரியாதையை சீண்டாமலாம் இருந்தாங்கன்னா இந்த அலையன்ஸ் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆன்டி பிஜேபி இருந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குமான்னா இருக்காது. ஓரளவு இருக்குது, கடுமையாக இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் 6 மாதங்களில் இந்த கவர்மெண்ட் மேலே இருக்க வெறுப்பு இன்னும் கூடும்போது, ஆன்டி இன்கம்பன்சி கூடும்போது, ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி கீழே இருக்குங்க. மீடியா வந்து அதை ரெஃப்ளெக்ட் பண்ண மறுக்குது. மிகப்பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி கீழே இருக்குது. விலைவாசிலாம் ரொம்ப கடுமையாக உயர்ந்துருக்குது. மின் கட்டணங்கள்லாம் வந்து ஒரு சின்ன கடை 2000 ரூபாய் மின் கட்டினவன் இன்றைக்கி 7000 ரூபாய் கட்டுறோம். வீடுகளுக்கு நாங்கள் இப்போ ஏற்றாமல் கவர்மெண்ட் ஏற்றுக்குதுன்றாங்க. அடுத்த வருஷம் வந்து டபுளாக ஏற்ற போகிறோம். மிகப்பெரிய அளவில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது. ப்ராமிசஸ், எலக்ட்ரல் ப்ராமிசஸ் பெரும்பாலானதை நிறைவேற்றலை. கல்வித்துறை நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, படுபாதாளத்தில் இருக்குது கல்வித்துறை. சட்டம் ஒழுங்கு இந்த விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா சந்தி சிரிக்குது. காவல்துறை அத்துமீறல் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன. ஆன்டி இன்கம்பன்சி ஹியூஜாக இருக்குது. சுய புத்தி இருக்காமல் பேச மாட்டான். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. அதை தான் பேசுகிறானுங்க இன்றைக்கி. நிலைமை கீழே மோசமாக இருக்குது. ஆனால் அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு என்னென்னா அந்த நிலைமையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு எதிர்க்கட்சிகள் இல்லை. 2 பேருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெல் ஆகலை. அப்பப்போ வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான விஷயமும் வந்து வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த கூட்டணி உடையுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இல்லைங்க, அது உடையாதுன்னு நான் நம்புகிறேங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கட்டுண்டு கிடக்கிறார்கள். இது அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா they have to swim together or sink together. 2 பேருக்கும் ஒன்றா நீந்தணும், இல்லை ஒன்றா முழுகணும். அதிமுகவை பிஜேபி உள்ளே வச்சு அழிக்குது, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். 26 தேர்தலில் திமுகவோட கூட்டணி திமுக ஜெயிச்சா கூட பரவாயில்ல, அதிமுக அழியணும், அதுதான் பிஜேபியோட எண்ணம்னு தெளிவாகவே தெரியுது. ஆனால் மீறி வர முடியாது, திமிரிக்கிட்டு வெளியில் வர முடியாது எடப்பாடியால். வந்தார்னா அவங்க பிஜேபி ஏடிஎம்கேவையும் உடைக்கும். எடப்பாடி வர மாட்டார், இது எப்படியா சமாளிச்சிடலான்னு அவர் நம்புறாரு. அதே மாதிரி இன்றைக்கி அவர் பாட்டு பாத யாத்திரைலாம் போய்கிட்டே இருக்கார். அமித்ஷா பற்றி கவலையப்படல. அமித்ஷா பேட்டிக்கு அவர் சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தை, ஜஸ்ட் பாசிங் ரெஃபரன்ஸாக கூட எடுத்துக்கலாம். எந்த கொம்பனாலையும் அதிமுகவை விழுங்க முடியாதுன்னு சொல்கிறார். ஸோ அவர் டவுன் பிளே பண்ணுறாரு அமித்ஷா பேசுறது. திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் 8 மாதத்தில் ஒரு ஃபுல் ஷேப்புக்கு வரும்போது கண்டிப்பாக நமக்கான வாய்ப்பு வந்தே தீரும்னு அதிமுக நம்புது. அப்போ பிஜேபியோட விஷமத்தையும் நம்ம சமாளிச்சுக்கலாம்னு அவங்க நம்புகிறாங்க. அது சாத்தியப்படுமான்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் வந்து டிஎம்கேக்கு இப்போது இந்த அஜித்குமாருடைய மரணம் வேறு இருக்குது. இது எங்கேயாவது ஒரு இம்பேக்டை வந்து டிஎம்கே கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இதெல்லாம் ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். திமுக வாக்கு வங்கியில் வந்து அஜித்குமார் மரணம், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தை போர்கள், சிபிஎம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக திமுகவோட வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட அளவு சிதைவை ஏற்படுத்தும். இந்த 200 ஜெயிப்போம், நிரந்தரமாக ஆள்றோம் திமுக தான்றதுலாம் அபத்தமான கருத்துக்கள். அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 26 திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதை நான் மறுக்கலை. நான் பிரகாசமாகவே இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் ரொம்ப டஃப்பாக அவங்க ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். கேக் வாக்காக அது இருக்காது.
இந்த சம்பவங்கள் கண்டிப்பாக இப்போ நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் திமுகவோட வெற்றி வாய்ப்பை கடுமையாக பாதிக்கும். கடைசி 8 மாதம் குரூஷியலுங்க எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும். அதில் தான் தப்பாக நடக்கக்கூடாத தவறுகள்லாம் நடந்துடும். இதுதான் சேலஞ்சிங்கான பீரியட் ஸ்டாலினுக்கு. மாறாவர் இப்பயே வெற்றி ஊர்வலம் ஒன்று தான் போல இந்த மாதிரி வந்து தேர்தல் பிரச்சாரத்தை இப்பயே ஆரம்பிச்சிட்டாரு, ரோட் ஷோ. இதில் நாங்கள் சாதனை பண்ணிட்டோன்னு வந்து நின்னீங்கன்னா மக்களுக்கு வந்து அது கோவத்தை தான் ஏற்படுத்தும், எதிர்மறையான உணர்வை தான் ஏற்படுத்தும். இது மக்களை சீண்டி பார்க்குற வேலை. சரி, நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் வந்தீங்கன்னா வேறுங்க, அந்த 5 நாள் தமாஷா அது. நீ அதிமுக வரும், திமுக மட்டும் வராது, திமுக வரும், அதிமுக வரும், மோடி வருவார், ஏதோ மோடியும் வராரு இப்போ. அப்போ மக்கள் அந்த தேர்தல் காலத்தில் 15 days 2 weeksல வந்து இந்த நாடகங்கள் எல்லாம் வந்து பொறுத்துப்பாங்க, இந்த தமாஷாக்களை பொறுத்துப்பாங்க. ஆனால் நார்மல் டைம்ஸ் எலெக்ஷனுக்கு 8 மாதத்தை வச்சுக்கிட்டு இவர் பாட்டு வந்து ஓரணியல் தமிழகம் ரோட் ஷோலாம் போனால் மக்கள் மத்தியில் வெறுப்பை தான் அது உண்டாக்கும். ஆனால் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க, எப்படியாவது ஜெயிச்சாகணும், எதை வேணால் செய்யலாம் அதுக்குன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. கலைஞருக்கோ ஜெயலலிதாவுக்கோ ஆர்வம் இருந்தது ஒழிய அப்சஷன் இருந்தது. இது ஒரு விதமான அப்சஷன் வந்துடுச்சு. இது பாருங்க, தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம். நல்லது செஞ்சால் மட்டும் ஒரு கட்சி ஜெயிக்க முடியாது. போன ஆந்திரா எலெக்ஷனில் 4 மாதத்துக்கு மேலே ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட் அவ்வளோ நல்ல கவர்மெண்ட்டுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசாங்கத்தால் ஏதோ ஒரு பலன் வந்திருக்கு. அவ்வளோ தூரம் விலையில்லா பொருட்கள் கொடுக்கப்பட்டது. கடைசியில் என்னாச்சு, தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. மக்கள் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற இலவசங்களால் நம்பி ஓட்டு போட்டுறான்லாம் மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நீங்கள் அதுக்கு வாய்ப்பே குறைவு. வேறு ஃபேக்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். வெறும் நல்ல அரசால் மட்டும், வெல்ஃபேர் ஸ்டேட்டால் மட்டும் நீங்கள் கொடுத்துட முடியாது. ஒரு பக்கம் வெல்ஃபேர் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் மக்களோட உணர்வுகளை பற்றி கவலைப்படாமல் ஏழை உணர்ந்துருக்கும் போது அப்பா ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கமும் வந்து வாக்கு சேகரிக்கக்கூடிய விஷயங்களை இறங்குறாங்கன்னா மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கோபப்படுவார்கள். சார், பிஎம்கேவோட ஸ்டாண்ட் அப்புறம் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அன்புமணி அமைதியாக இருந்தார், இப்போ அவருமே ப்ரெஸ் மீட்டில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பாவுக்கு வந்து அவரா இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவங்க நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள், நேற்று பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு, கட்சி விட்டு நீக்கம் செஞ்சுருக்காரு. இது எல்லாமே அந்த ஓட்டர் சென்டிமெண்ட்டை, அந்த ஓட்டர் பேங்க்கை வந்து சீர்குலைக்காது. கண்டிப்பாக இப்போ அப்பா மகன் சண்டை பாமக வாக்கு வங்கியில் ஒரு சிதைவை ஏற்படுத்தியிருக்குங்க. ஆல்ரெடி பாமக வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜய் நோக்கி போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த சண்டையால் அது இன்னும் மோசமாக போகும். நாளைக்கு ஒருவேளை அப்பா மகனுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி ஒன்றுபட்ட பாமக உருவானாலும் அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஒருவேளை உருவானாலும் பெரிய நன்மை பாமகக்கோ பாமகவோட தோழமைக்கு போகக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிக்கோ சத்தியமாக இருக்காது. ஏன்னா பாமக வாக்கு வங்கியில் ஒரு பெரிய சிதைவு ஏற்பட்டிருக்கு. விஜய் வருகைக்கு பிறகு அதில் ஒரு 20-25% வெளியில் போயிடுச்சுட்டாங்க. மீதம் இருக்கிறது இந்த சண்டையால் சந்தி சிரிக்குது. இது நாளைக்கு அப்பா பிள்ளைக்கு காம்ப்ரமைஸ் ஆனால் கூட அது என்னென்னு கேட்டலாம், இட்ஸ் லைக் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட். அந்த லெவல் தான். இனிமேல் இவங்க ஒன்று சேர்ந்தாங்கனாலும் இவங்க வாக்கு வங்கி சதஞ்சது தான். அவங்க ஒன்று சேர்ற ஐடியா கிட்டத்தட்ட அப்பா பிள்ளை 2 பேருக்குமே இல்லைன்றாங்க. 2 பேருக்குமே இல்லை, 2 பேருமே தயாராகிட்டாங்க அப்படின்றாங்க. அதனால் பாமக விவகாரம் ஒரு மிகப்பெரிய மோடி அமித்ஷாவுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி தான். ஏன்னா அவங்க கூட்டணியில் அடுத்த பெரிய கட்சி பாமக. அதெல்லாம் வன்னியர் ஜாதி மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அதுவும் இப்போ வந்து கரையா இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா பிஜேபி பண்ணக்கூடிய அட்டுழியத்தால் அதுவும் கரைஞ்சு போகும். ஆகவே பாமகவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடி மிக முக்கியமான நெருக்கடின்னு தான் நான் பார்க்குறேன். அது அவங்க தான் முடிவு பண்ணணும் என்ன செய்யணும். எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னால் இப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கட்சி கூட்டணி போகிறீங்களோ அந்த கட்சி உங்களை 10 பைசாக்கு மதிக்காதுன்ற புரிதல் கூட அப்பாவுக்கும் மகனுக்கு இல்லையா. அவங்களே கட்சியை, அதாவது அவங்களே அவங்க தலையில் புள்ளியை வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க கவலையே படலை. இது நாளைக்கு காம்ப்ரமைஸ் ஆனாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, காம்ப்ரமைஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பாமக உடைந்து சிதறுவது 2 பாமக, அப்பா பாமக புள்ள பாமகன்னு உருவாகிறது உறுதின்றாங்க. இந்த பாமக காங்கிரஸோட திமுகவோட, இந்த பாமக பிஜேபியோட. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, என்ன தெரியுமா? யார் ஜெயிச்சாலும் குடும்பத்துக்கு லாபம் இல்லையா? நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. OMRல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப just 11.99 lakh முதல் தையூர் OMR Right Angle Properties. Velamal Vidyalaya congratulates its class 10th and 12th CBSE toppers of 2025 for their outstanding performance. Let's go holidays. It's time to travel beyond the boundaries.